நம்மளோட எல்லா சீனியர் சிட்டிசன் ப்ரோக்ராமையும் நம்ம முதல்ல கௌசர் மேடமோட ஒரு சிறு உரையோட, ஒரு அழகான உரையோடு தான் ஆரம்பிப்போம். இந்த ப்ரோக்ராமையும் திரு கௌசர் மேடம் வழியாக ஆரம்பிக்கிறோம். கௌசர் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். நமது மூத்த குடிமக்கள் கலாச்சார பயணம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. கடந்த நிகழ்ச்சிகளில் ஆன்றோர் கோடை விழா மூலம் நம்முடைய மூத்த குடிமக்களின் கலை திறமைகளையும் இசை திறமைகளையும் பாடும் திறமைகளையும் ரசித்து மகிழ்ந்தோம். அதன் பிறகு ஞாபகம் வருதே என்று நமது அழகான நிகழ்ச்சியில் நாம் கால பயணம் செய்து 60களுக்கும் 70களுக்கும் சென்று அந்த காலத்து பாடல்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்த்தோம். இப்போது நமது பயணம் ஒரு புதிய பாதையில் செல்கிறது. இது இசையின் பயணம் அல்ல, இது நினைவுகளின் பயணம் அல்ல, இது இலக்கியத்தின் பயணம். ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகாகவியின் உலகத்திற்குள் அவர் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் ஒரு எழுச்சி, அவர் கண்ட ஒவ்வொரு கனவிலும் ஒரு புதிய பாரதம். அதனால்தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று நம் உள்ளத்தில் துணிச்சலை விதைத்தார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சமத்துவத்தின் குரலாக ஒலித்தார். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்று பெண்மையின் பெருமையை பாடினார். ஒரு கவிஞனின் வார்த்தைகள் ஒரு தலைமுறையை தாண்டி மற்றொரு தலைமுறையின் இதயத்திலும் ஒலிக்கும்போது அந்த கவிஞன் ஒரு மகாகவி ஆகிறான். அப்படிப்பட்ட நம் மகாகவி பாரதியாரின் கவிதைகளையும் சிந்தனைகளையும் நினைவு கூறும் ஒரு சிறப்பான இலக்கிய மாலைதான் பாரதி ஏன் ஒரு மகாகவி. பார்க் 63 மூத்த குடிமக்கள் கலாச்சார குழுவின் சார்பாக இன்றைய இந்த இனிய இலக்கிய மாலைக்கு உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்து வரவேற்கிறோம். வாருங்கள், பாரதியோடு பயணிப்போம். நன்றி. அடுத்து ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற விரும்புகிறேன், அழைக்கிறேன். பார்க் 63 சீனியர் சிட்டிசன்ஸ் குழுவின் அழைப்பின் பேரில் இன்று நம்மிடையே வந்து ஒரு சிறப்பு சொற்பொழிவினை ஆற்ற வந்திருக்கும் திரு வாவேசு அவர்களை நம் குழுவின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் இப்போ வாவேசு அவர்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன் பேசுறதுக்கு அப்படின்னாங்க. எனக்கு வாவேசுன்னா அந்த பழைய நினைப்பு ஓடிடுச்சு. ஏன்னா நம்ம வாவேசு ஐயர் அவர் எப்படின்னா, அவர் பாரதியாருக்கு மிக நெருங்கிய நண்பர். பாரதியார் 1882 பிறந்தார். வாவேசு அவர்கள் 1881 பிறந்தார். வாவேசு அவர்கள் ஒரு அட்வொகேட், ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதுவும் இல்லாது லண்டனில் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீர சர்வார்கர் கூட அவர் பல போராட்டங்கள் நிகழ்த்தி இருக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம வாவேசு அவர்களும் நம்ம வாவேசு ஐயரை பற்றியும் நம்ம பாரதியாரோட இணைப்பு கொடுத்து ஒரு ஒப்புமைக்காக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்ததாக குழந்தையிலேருந்து இங்கே இருக்கிற முதியவர்கள் அத்தனை பேரும் நம்ம குழந்தையில வளர்ந்து மேலே வந்து ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் படித்தோம். காலேஜ் படித்த பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வேலைக்கெல்லாம் சேர்ந்த பிறகு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலும் மேலும் முன்னேறுவதற்கு உண்டான இதை தான் பார்த்துட்டு போனோமே வழிய அப்போ கொஞ்சம் தமிழை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம். நம்ம இந்த நேரத்தில் நமக்கு திரு வாவேசர் வந்திருக்காரு. உரை ஆற்றின பிறகு தள்ளி நின்ற தமிழை நம்ம கையிலே கொடுக்க போகிறார். அதுக்காகவும் மீண்டும் அவருக்கு ஒரு முறை நன்றியுடன் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்ததாக நமது பார்க் 63ல ஒரு முதியவர்கள் குழு ஆரம்பிக்கிறதுங்கிறது வேற எந்த கம்யூனிட்டியில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதில் ஆரம்பிக்கிறதுக்கு திரு சிவானந்தம் அவர்கள் ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் தொடங்கி வைத்தார். எதற்காக அவர் தொடங்கினார் என்ப நோக்கம் என்னவென்றால், வயது முதிர்ந்த அனைவரும் மன அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் அதுக்கு மேலாக எல்லோருக்கும் விட்டு கொடுத்து அது மென்மேலும் மேல் வருவது ஒரு அமைதியும் சந்தோஷம் அடைப்பதற்கு உண்டான நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்முடைய சீனியர் சிட்டிசன் குழு. அந்த ஆரம்பித்த உடனே அவர் 4-5 ப்ரோக்ராம் நடத்தியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 220 உறுப்பினருக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த விதத்தில் நம்ம அனைவரும் திரு சிவானந்த அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன எல்லாம் வயசான கிழங்களாகவே இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 இளைஞர்கள் எங்களுக்கு வந்தாங்க. எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா உதவியும் சென்று கொண்டு வருகிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சாய்நாத் அவர்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக நம்ம காஸ்பர் அவர்களை குறிப்பிடலாம். அதன் பிறகு எங்கள் நடனத்துக்கெல்லாம் பயிற்சி அளித்த மங்கையர் கரசி அவர்களை குறிப்பிடலாம். யாரையோ ஒருத்தர் விட்டனே, இல்ல இல்ல முக்கியமா விட்டது என்னன்னா மஞ்சு அவர்களை விட்டுட்டேன். மஞ்சு அவர்கள் ஆரம்பத்திலேருந்து எங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து எல்லா ப்ரோக்ராமும் கலந்துட்டாங்க. ஆகவே அவங்க எங்களுக்கு ஒரு உற்சாகத்து இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கள் நம்ம டான்ஸ் கற்றுக் கொடுத்த மங்கையர்கரசியோடு சேர்ந்து இவங்கெல்லாம் ஆடும்போது அவங்கெல்லாம் மங்கையர்கரசியோட இளைஞர்களாக மாறிட்டாங்க. நீங்கள் நில்லுங்கம்மா கொஞ்சம் மங்கையர்கரசி யாருன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடுப்பது. ஆமாம், இவங்களோட இளைஞர்களாக அவங்க தோன்றி விட்டார்கள். ஆகவே இந்த அடுத்ததான் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இங்கே பங்கு பெற்றவர்களும் சில முதியோர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் எங்களுடைய குழுவில் சேரவில்லை என்றால் தயவு செய்து நீங்கள் சேருங்கள். எந்த நிர்பந்தமும் கிடையாது, எந்த அழுத்தமும் கிடையாது. ரொம்ப அருமையாக சந்தோஷமாக கழிக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் திரு சிவானந்தம் மட்டுமல்லாமல் நிறைய உறுப்பினர்கள் எங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியிலையும் பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். அதனால ஆனா அவங்க பழகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை சாதாரணமாக எல்லாரோடையும் சேர்ந்து பழகிறார்கள். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இந்த இது பார்த்து அந்த திரை அதை ஒழுங்கு பண்ணுறது, சேரை போடுறது, ஜமக்காலம் போடுறது, இன்னும் கேட்டால் ஓடி போய் அந்த மற்ற இதெல்லாம் வாங்கிட்டு வரதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நன்றிங்கிறது நம்ம எப்போ வேணால் சொல்லலாம். நான் நன்றியில் தான் நன்றி சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு அவர்களையும் வரவேற்கின்றேன். உங்களை அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியின் முதல்ல வாவேசு ஐயா பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம 3 நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறோம். எல்லாமே 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி தான். அதில் முதல் நிகழ்ச்சியாக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாடல். குழுவினர் மேலே கௌரவம் ஆனந்தி மேடம், பானுமதி என் மேடம், புவனேஸ்வரி மேடம், தேவகி ஜே மேடம், தேவகி சேகர் மேடம், சுஷிலா மேடம் அண்ட் சாந்தி ஏ மேடம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்துரைப்பால் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் எய்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம். மாம்பழ வாயிலே குழலிசை வண்ணம் புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம். மாம்பழ வாயிலே குழலிசை வண்ணம் புகழ்ந்திடுவோம். செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வம் எல்லாம் தருவாள் நமதோழி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நன்றி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இந்த பாடல் மூலமாக தான் சக்தி நமக்கு கிடச்சிது. இந்த பாட்டு முதல்ல ரிஹர்சல் பண்ணும்போது பயப்படுறது எப்படிடா பாட போகிறாங்கன்னு. அப்புறம் பாட 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 நல்ல சிங்க் வந்து ரொம்ப நல்லா இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் வேறு பயமுடித்து வச்சுருந்தேன் யூடியூப்லலாம் வரப்போகுதுன்னு. அதில் அதுக்கேற்ற நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல நிகழ்ச்சியை அருமையாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த பாடல் வந்து ஓம் சக்தின்னா நமக்கு பேர் தெரியும். இதில் என்ன தெரியாதுன்னா இது வந்து 6 துணை அப்படின்ற தலைப்பில் தான் பாரதியார் எழுதியிருக்காரு. கரெக்டு தானே சார்? 6 துணை, அதாவது 6 கடவுள்களோட துணையை தான் வந்து எடுத்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு ஆண் கடவுள் பெண் கடவுள் ஆண் கடவுள் பெண் கடவுள்னு ஒரு 6 பேரை சீக்வன்ஸ் பண்ணியிருப்பார். இன்றைக்கி தான் 33% இடம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கி அவர் 50% கொடுத்துட்டாரு. ஈக்குவல் 3 பேர் ஆண் கடவுள் 3 பேர் பெண் கடவுள்ன்ற அளவுக்கு அன்றைக்கி அவர், ஏன்னா அவர் தெரியுமே நமக்கு புதுமை பெண்லாம் பற்றி பேசினவர். அவர் வந்து சமத்துவம் பேசாமல் இருப்பாரா? ஸோ இதில் வந்து அழகான பாடலை அமைத்து கொடுத்த குழுவினருக்கு நன்றி. அடுத்ததாக வரப்போகுது இது வந்து வித் பேக்ரவுண்ட். முதல்ல வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் வந்தது இல்லையா, இப்போ வந்து பேக்ரவுண்டோட பாட போகிறாங்க. சின்னஞ்சிறு கிளியே, இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். இதை பாடுறதுக்காக அசோகன் சார், பானுமதி ராஜேந்திரன் மேடம், சகுந்தலா மேடம், ராதாராம், ராஜேஸ்வரி மேடம், விமலா மேடம் அண்ட் வெங்கடகிருஷ்ணன் சார்.
உச்சி தன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. உச்சி தன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி செழிக்குதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தம் விட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தம் விட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்மதமாகுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ, என்னுயிர் நின்னதன்றோ, என்னுயிர் நின்னதன்றோ. இந்த பாடலை நம்ம அறிமுகம் சொல்லும்போது இதான் அடுத்த பாடலில் சொல்லும் போது சின்னஞ்சிறு கிளியன்னு சொல்லும்போது எவ்வளோ பேர் பாட ஆரம்பிச்சிங்கன்னு நான் இங்கேன்னு பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பாப்புலரான பாட்டு இது அண்டு அழகான பாட்டு. அப்பயே நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அண்டு இவங்க பாடும்போதும் சேர்ந்து கூட பாடினீங்க. அதில் அந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படின்னு அந்த வரிகள் எப்போ கேட்டாலும் சரி, எப்போ பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே கண்ணுலேருந்து அந்த கண்ணீர் வரலாம், மனசுக்குள்ளே ஒரு சின்ன கண்ணீர் வரதை நம்ம வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக அது வந்து என்றைக்கோ எழுதின பாட்டு, எதுக்கோ எழுதின பாட்டு, இன்றைக்கும் நம்ம அதை பாடும்போது நமக்கு அந்த 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 ஃபீல் சொல்கிறாங்களே, அந்த வைப்ஸ், இப்போல்லாம் வைப்ஸ்ன்றாங்க. அதாவது அந்த அந்த அழகான என்ன ஒரு அழகான வரிகள். அந்த கன்னத்தில் முத்தமிட்டாலும் போது நமக்கு அந்த அந்த ஈரம் தெரியுது, கன்னத்தில் ஈரம் தெரியுது. அந்த அளவுக்கு அந்த பாடல்களை எழுதியிருக்க. ஓகே. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பாடினோடனே எல்லாருக்குமே ரொம்ப சாந்தமாக அப்படியே சாஃப்டான மாதிரி இருக்குங்களே. ஆனால் நம்ம சீனியர் சிட்டிசன் அது மாதிரி இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க உங்களெல்லாம் சாஃப்டாலாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஆட ஆரம்பித்தாங்கன்னா பாருங்களேன். அடுத்தது கோலாட்டம். கோலாட்டம் டீம் கேன் கம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். கோலாட்டம் டீம் இதுக்கும் வந்து பின்னாடி பாடல், முதல் பாடல் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வெறுமனா பாடினாங்க. அடுத்தது பாடினாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது. இதில் வந்து பாடலும் பின்னாடி வரப்போகுது, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வரப்போகுது. ஓகே. இதுக்கு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பானுமதி ஆர் மேடம், பானுமதி என் மேடம், தேவகி ஜே மேடம், ராதா மேடம், சகுந்தலா மேடம், சாந்தி ஆர் மேடம், சுஷீலா மேடம், விமலா மேடம். இந்த டீம் அசம்பிள் சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தரையும் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டு அதுக்கு ஒரு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாரையும் டைமுக்கு வர வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இது போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் ஒருத்தங்க லதா மேடம். ஓகே. அவங்களுக்கு நம்ம கடைசியில் ஒரு நன்றி சொன்னாலும் நடுவில் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். செந்தமிழ்நாடு
கோலாட்டம் டீம் அப்படியே இருங்க. மங்கை மேடம், கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ், த கோரியோகிராஃபர் பிஹைண்ட் த டான்ஸ். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல நாங்கள் வந்து வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் ஸ்டேஜுக்கு வந்தோடனே தான் ஸ்டேஜ் என்னடா இத்தனூடாக இருக்குது, இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டக்குன்னு சேஞ்சஸ் பண்ணி மேடம் வந்து நல்லா அகாமடேட் பண்ணி 2 நாள் மட்டும் தான் இந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ டீமும் அதை அழகாக அகாமடேட் பண்ணி, ஸோ இட்ஸ் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபோட்டோ ஷூட். கோலை மேலே வச்சுக்கலாம் நீங்கள், ஸோ தட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு ஃபோட்டோ. ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் போஸ்ட். நாங்கள் எதிர்பார்த்தது இதோட தான் வரணும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ டீம். இந்த கோலாட்டம்லாம் அந்த சாருக்கு முன்னாடியே போட்டு காமிச்சிட்டேன். மங்கை மேடம், 2 words about this program please. குட் ஈவினிங். என்னுடைய முயற்சி சார் சொல்கிறாரு, என்னுடைய முயற்சியோட இவங்களோட முயற்சி தான். எல்லோரும் கை வலிக்குது கால் வலிக்குது எதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதில் எனக்கும் ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தது. அதனால தான் இது நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. இது நான் எங்கள் ப்ரோக்ராமில் இல்லாத ஐட்டம் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இதெல்லாம். கண்டிப்பாக பாருங்கள், டீச்சர்னால் இப்படி இருக்கணும். உங்களுக்கு டான்ஸும் கற்றுக் கொடுத்து, உங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்து. தேங்க்யூ டீம், தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்காக எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை கரகோஷம் கொடுக்கலாமா? நன்றி. நம்ம அடுத்தது தான் இப்போ மெயினாக வாவேசு சார் வந்து பேச போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். சார் வந்து இவ்வளோ சீரியஸாக பேசினாலும் அவர் வந்து இப்போது அண்மையில் வெளியிட்ட ஒரு புத்தகம் வந்து குரு சீடன். அந்த குரு சீடனில் வந்து ஒரு குரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்கிறாரு. அந்த புத்தகம் தான் அண்மையாக வந்தது. அதுலேருந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 ஓகே. குரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில். ஓகே. குருவே, முட்டாள்களை எப்படி அடையாளம் காண்பது? கேட்கும் கேள்வியிலிருந்து பதில். குருவே, எது கடினம், படிப்பதா எழுதுவதா? படிக்கும்படி எழுதுவது. குருவே, இது கொரோனா சமயத்தில் எழுதுது. குருவே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமா? இருக்கணும்னா இருக்கணும்னா 2 மீனிங் வரும். ஸ்லேடை. அடுத்தது, குருவே, மெத்த படித்தவன் யார்? அடுத்த புத்தகத்தை தேடுபவன். அடுத்தது, இது கடைசி. ஓகே, இதில் நிறையா இருக்கு. குருவே, திருக்குறளை விளக்குவது கடினமா, விளங்கிக் கொள்வது கடினமா? பின்பற்றுவது. இதுதான் அந்த அண்மையில் வெளியிட்ட புத்தகம். ஓகே, இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார் இல்லையா, பாரதி தான் முதல்ல ஒரு கார்ட்டூன் போட்டார் அப்படின்னு. அதை கேலி சித்திரம்னு சொல்கிறோம். ஆனால் கேலி சித்திரம் இல்லை. இந்த புத்தகத்தில் யாரோட ஓன் பிரதர் கணேசன் அவர் வந்து அதுக்கு கார்ட்டூன் போட்டிருக்காரு. அந்த கார்ட்டூனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, சிரித்திரங்கள். சித்திரங்கள் இல்லை, சிரித்திரங்கள் அப்படின்ற இதில் வந்து கார்ட்டூனை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. இப்படிதான் இந்த புக்கோட ஃபார்மேட் இருக்குது. அந்த குரு கேள்வி கேட்குறாரு, ஒரு ஆன்சர் இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த சிரித்திரம் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த புக் வந்து நம்ம லைப்ரரியில் இருக்குது. போன்றவங்க எப்போ வேணுமோ வந்து படிக்கலாம். இந்த பாட்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து இதை பாடணும், ஒரு டூயட்டாக பாடணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எங்களுக்கு ஒரு சின்ன சவால் என்ன இருந்ததுனாக்கா, இதை டூயட்டாக பாடணுன்ற போது யாராலும் மற்ற வரிகளை சொல்லணும். பெண்கள் வந்து மற்ற வரிகளை சொல்லி, ஆண்கள் வந்து அச்சமில்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா இவங்க பாடட்டும், அவங்க அச்சமில்லைன்னு சொல்லட்டும் அப்படின்னு இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஜென்ஸ் சைடில் என்ன வந்துன்னா, சார் நாங்கள் ஒரு நாள் ஸ்டேஜில் அச்சமில்லைன்னு சொல்கிறோமே, வீட்டில் தான் சொல்ல முடியல, ஸ்டேஜில் நாங்கள் அச்சமில்லைன்னு சொல்லிக்கிறோமே அப்படின்னாங்க. அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடச்சதா இல்லைன்னு இந்த பாட்டு நீங்கள் இப்போ லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆன்சரை.
இச்சகத்துலோரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீச போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ரூட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பச்சை யூனி எந்த வெப்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடு போதிலும்